ஒரு ஊழல்வாதிக்கு அமைச்சராக பொறுப்பேற்று வைப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றமும் கூட அவர் ஊழல்வாதி இல்லைன்னு சொல்லலை, குற்றத்தை தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அவர் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது என்னால் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மார்ச் 17 முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை ஆளுநர் ரவி அனுப்பி வைக்கிறார். இந்த கடிதத்தை எப்போ அனுப்புகிறார் அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அனுப்பி வைக்கிறார். இதையுமே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. அதை பின்னாடி நான் சொல்றேன். ஆளுநர் ரவி அவர்கள் இப்படியான கடிதத்தை அனுப்பின உடனேயே திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய திரு வில்சன் அவர்கள் உடனடியாக அவசர வழக்காக இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள்ட்ட போய் ஒரு மனுவை கொடுக்குறாரு. அதாவது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் அமைச்சரை நியமனம் பண்ணோம் அப்படின்னா அதில் ஆளுநருக்கு எந்த உரிமையுமே இல்லை. முதலமைச்சர் அவர்கள் யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் அமைச்சராக்க வைக்கணும். அரசியலமைப்பின் 164 பிரிவின்படி ஆளுநர் என்பவர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும். அது மட்டும் கிடையாது, அமைச்சரை நியமனம் பண்றாங்கன்னா அவங்களுடைய தகுதியை அறைவதற்கு முதலமைச்சருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. தார்மீக அடிப்படையோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ யார் அமைச்சராக வேண்டும் என்பதை ஆளுநர் முடிவு செய்யவே முடியாது. எனவே ஆளுநர் என்பவர் முதலமைச்சருடைய அதிகாரத்தில் தலையிடவே கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு போட்டியாக ஒரு அரசு அவர் செயல்படுத்த நினைக்கிறாரு. முதலமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எந்த துறையை ஒதுக்கி அமைச்சராக பொறுப்பை ஏற்க வைக்கிறாரோ அந்த துறையை பதவி நியமனம் செய்யக்கூடிய வேலையை ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட வேண்டும். இது அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள்ட்ட ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. இந்த மனுவை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுமே ஏற்றுக்கொண்டு அவசர வழக்காக இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்தாங்க. இந்த வழக்கு என்பது நீதிபதிகளான சந்திரசூட், அதே போல் ஜேபி பார்டிவாலா, மனோஜ் மிஸ்ரா இந்த தலைமையின் கீழே விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணைக்கு வரும்போது எதிர்த்தரப்புக்கும் யாருக்குமே எந்த ஒரு டைமே கொடுக்காம தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் உடனே பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மிஸ்டர் அட்டர்னி ஜெனரல், உங்கள் ஆளுநர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உச்சநீதிமன்றம் பொன்முடி அவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வச்ச பின்பு அவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அவரால் எப்படி சொல்ல முடியும்? அப்படி எந்த விதியும் கிடையாது. எனவே உங்கள் ஆளுநர்கிட்ட போய் நீங்களே போய் சொல்லிருங்க, இல்லைனா நாங்கள் கடுமையாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே சந்திரசூட் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் ஏஜி, இந்த வழக்கில் ஆளுநருடைய செயற்பாட்டை நாங்கள் சீரியஸாக கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த கோர்ட்டில் நாங்கள் சத்தமாக எதுவும் சொல்ல விரும்பல, ஆனால் எங்களை சொல்ல வச்சிடாதீங்க. இரு நீதிபதி கொண்ட அமர்வு ஒருவருடைய தண்டனையை நிறுத்தி வச்ச பின்பு உச்சநீதிமன்றம் அவரை குற்றவாளி இல்லைன்னு சொல்லவில்லை என்று சொல்வதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவருக்கு யார் இந்த அட்வைஸை பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் அவருக்கு சரியான அட்வைஸை அவங்க பண்ண மட்டும் தெரியுது. இப்போ நாங்க ரவிக்கு தெளிவா சொல்றோம், உச்சநீதிமன்றம் ஒருவருடைய தண்டனை நிறுத்தி வச்சிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, ஆளுநர் சட்டப்படி தான் செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு வாதத்தை கடுமையா வச்சாருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாதத்தை நாங்க கேட்கிறோம், ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு உத்தரவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் அவர்கள் சொல்லும் போதே உடனே ஒன்றிய அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணி அவர்கள், இல்ல எங்களுக்கு நாளைக்கு வரும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சந்திரசூட் அவர்கள், நாளைக்கு நாங்க இங்க வருவோம், நாளைக்கு வரைக்கும் ரவி அவர்களுக்கு டைம் கொடுக்குறோம், நாளைக்குள்ள நல்ல முடிவு அவர் எடுக்கலைன்னா நாங்களே அவரை நல்ல முடிவை எடுப்பதற்கான உத்தரவை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி காட்டமாக சொன்னார் நீதிபதி சந்திரசூட் அவர்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஆஜரானார். அவர் ஆஜராகி வைத்த வாதம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பில்களை பெண்டிங் வச்சிருக்கிற வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் உச்சநீதிமன்றம் வந்துகிட்டே இருக்கணுமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெட்டை ஆட்சி முறை இருக்கா? ஒரே உரையில் எப்படி 2 கத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கும் போதே உடனே ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் குறுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொன்முடி அவர்களுடைய அமைச்சரவை நியமனத்தை பொறுத்த வரைக்கும் சில டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் இருக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே ஒரு ரிட் பெட்டிஷன் இருக்கும்போது இடையீட்டு மனுவாக இந்த புதிய பிரச்சனையை ஒரு மனுவாக கொண்டு வராங்க. அதுவும் ஆர்டிகல் 32 படி இந்த மனுவை நம்ம எப்படி பராமரிக்க முடியும்? பொன்முடி அவர்களுக்கு பதவியேற்பு செய்யலை அப்படின்னா அது எப்படி மாநில உரிமை பறிபோய் விட்டது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே அபிஷேக் மனு சிங்வி குறுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, 75 வருட காலத்தில் எந்த ஆளுநருமே முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் இப்படி நான் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது. இதுதான் முதன் முறை. அதனால தான் நாங்கள் இடையீட்டு மனுவாக இதை தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அதாவது நிலுவையில் உள்ள வழக்கில் இப்படி இடையீட்டு மனுவாக தாக்கல் பண்ணுறதை எங்களால் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே சந்திரசூட் அவர்கள் கோபம் அடைஞ்சிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ ஆளுநர் ரவி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருப்பதையும் எங்களால் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆடி போயிட்டாரு வெங்கட்ரமணி.
அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு இப்படி இடிவிட்டு மனுவாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக சந்திரசூட் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆளுநர் வந்து ஒழுங்காக அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் ஒரு மாநில அரசு என்னதாங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட். அப்போ ஆளுநர் ரவி அவர்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் விதிச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன, நாளைக்கு இன்னைக்கு நைட்டே கூட வாங்க பொன்முடி சார் வாங்க உடனே பதவியேற்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஆளுநர் ரவி செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே பலமுறை உச்சநீதிமன்றத்தை வழக்கு வருவதற்கு முன்பே பல பில்களை இவர் வந்து கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கிலுமே நாளைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் போய் கொட்டுவாங்க வேணாம், இன்னைக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட இப்பவே மன்னிப்பு கடிதம் அனுப்பியிருப்பாரு நம்ம ஆளுநர் ரவி. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புதிய ஃப்ரெஷ்ஷாக ஓத் எடுக்கிறது என்பது இந்த வழக்கில் தேவையில்லைல, உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பை நிறுத்தி வச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த வழக்கில் ஆஜரான வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இந்த வழக்கு நிறுத்தி வச்சதுனால புதுசாக ஓத்து எடுத்து நம்ம வந்து பதவியேற்க தேவையில்லை, வெறுமன பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆளுநர் என்பவர் ஒரு டைட்டிலர் ஹெட் தான். அவர் வந்து மாநில அரசுக்கு எதிராக செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டா அப்படின்னா அவர் வந்து யார் முதலமைச்சர் கையாட்டுறாரோ அவருக்கு வந்து அமைச்சர் பதவி பண்ணி தான் ஆகணும். உச்சநீதிமன்றத்தில் தேவையில்லாமல் விளையாடக்கூடாது, நாங்கள் கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளுநரை மிக காட்டமாக தன்னுடைய தீர்ப்பில் கண்டிச்சிருக்கிறாரு நீதிபதி சந்திரசூட் அவர்கள். ஏற்கனவே திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஆளுநர்களுடைய நியமனத்தையே மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆளுநர் நியமனமே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போ கரண்ட்டாக ஆளுநர் பதவி இருக்கிறதுனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவரை முதலமைச்சர்கிட்ட கேட்டு தான் ஒன்றிய அரசு நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிபதி MM பூஞ்சி, நீதிபதி வெங்கடாச்சலையா, அதே போல் நீதிபதி சர்க்காரியா போன்றவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இவர்களுடைய பரிந்துரையை ஏற்று நாங்கள் ஆளுநர் பதவி வந்து முதலமைச்சர் மூலமாக தான் நியமனம் பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்குறோம்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர்கள் மீது வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் வந்து ஒரு தப்பு பண்ணால் கூட அவர் மீது நம்மளால் கேஸ் போட முடியாது. அப்படிப்பட்ட விதி என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் 361 அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் தானே. அப்புறம் ஆளுநருக்கு மட்டும் என்ன விதி விலக்கு? அப்போ இந்த விதி விலக்கு அளிக்கக்கூடிய 361 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஆர்டிகல் 361 நீக்கம் பண்ண வேண்டும் என்று தமிழ்நாடுடைய எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் மாநிலங்களவையிலே ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் விதமாக பல்வேறு சம்பவங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவர் 2 சம்பளம் வாங்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. ஆனால் ஆளுநர் ரவியோ இங்கே ஆளுநராக இருந்தும் தமிழ்நாடு அரசு கிட்ட சம்பளம் வாங்கிக்கிறாரு. அதே போல் ஆரோவில் இருக்கக்கூடிய அந்த சேர்மேனாக இருந்து கொண்டு அதுக்கும் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடரப்பட்டுச்சு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆளுநருக்கு நாங்கள் எப்படிங்க உத்தரவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே தீட்சிதர்கள் மேட்டர்லையுமே பொய்யை சொன்னார், அரசுக்கு எதிராக பொய்யை பரப்பினார். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய வாகனம் போகும்போது கல் எடுத்து எரிஞ்சாங்க அப்படின்ற பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். பெட்ரோல் குண்டை வீசினதுனால கேட்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான இதை சொன்னார். சமீபத்தில் கூட பூசாரி கண்ணில் நான் கண்ணில் மரண பயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பினார். இப்படி பல பொய்களையும் பல பித்தலாட்டங்களையும் ஆளுநர் ரவி அவர்கள் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் மீது ஆர்டிகல் 361 படி எந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றதான். அப்போ இந்த சட்டப்பிரிவையும் வரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி காலத்தில் மாற்றிட்டாங்க அப்படின்னா ஆளுநர் ரவியோட கதி அதோ கதியாகும். ஆனால் அது வரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் இந்த பதவியில் நீடிக்கணுமா அப்படின்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா ஆளுநர் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சனாதன இந்துன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. கோயிலை போய் சுத்தம்லாம் பண்ணக்கூடிய ஆளுநர் ரவி கடமையை செய்ய மறுக்கிறாரு. ஒரு சனாதன இந்துவாக பெருமையாக சொல்லக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய கடமையை செஞ்ச மறுத்ததுனால அந்த சனாதனத்தில் கடமையை செஞ்ச மறுத்தா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆளுநர் ரவி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று நான் இப்படி தாங்க தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து மேலேருந்து தப்பாக சொல்லி கொடுத்து என்னை இப்படி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பஞ்சாபுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா பண்ணாரோ அதே போல் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், என்னை ஆள விட்டா போதும் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணுவாரா? அப்படி அவர் செஞ்சாதான் உண்மையிலேயே அவர் சனாதன கோட்பாட்டை பின்பற்றுறாருன்னு அர்த்தம். அப்போ தொடர்ச்சியாக மாநில அரசுலையும் சரி உச்சநீதிமன்றத்திலையும் சரி இப்படி கொட்டு வாங்கிக்கிட்டு இந்த பதவியில் அவர் நீடிக்கணுமா? உண்மையிலே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போவதான் அவருக்கு சரியானது. எப்படி தமிழிசை அவர்கள் தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநரை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் போட்டியிட இன்னைக்கு வர்றாங்களோ அதே போல் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பீகாரில் பிஜேபி சார்பாக ஏதோ ஒரு தொகுதியில் போய் போட்டியிட்டு அவர் நிற்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மக்களின் சார்பாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி.